எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த வெய்ய காலத்துக்கு ஏற்ற புத்துணர்ச்சி தர மாதிரியான ஒரு 3 ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக மொஹிட்டோ பண்ணலான்னு வாங்க இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம வெர்ஜின் மொஹிட்டோ எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கிளாஸில் ஒரு 4-5 துண்டு எலுமிச்சை பழம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் புதினா இலையை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஒரு கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா அதை நசுக்கி விட்டுடுங்க. நல்லா ஜூஸ் எல்லாம் வெளில அளவுக்கு இந்த அளவுக்கு நசுக்கிடுங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஐஸ் க்யூப்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஐஸ் க்யூப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதில் சோடா சேர்க்க போகிறோம். இது நார்மல் சோடா தான், கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த சோடா தான். அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட இப்போ வெர்ஜின் மொஹிட்டோ ரெடி ஆகிட்டுது. இதை அலங்காரம் பண்ணுறதுக்காக ஒரு லெமன் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த கிளாஸில் இப்படி சொருகி வச்சுடுங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு மொஹிட்டோ பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கிளாஸில் ஒரு 5-6 துண்டு லெமன் பீசஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டியோட பின்பக்கத்தால் வச்சு இதை நல்லா நசுக்கி விட்டுடுங்க. அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் வெளியில் வர அளவுக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நசுக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சுலேருந்து புழிஞ்சி எடுத்த ஜூஸ் தான் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ தேவைக்கான ஐஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஐஸ் வேணான்னா ஐஸ் போடுறது விட்டுடுங்க. ஆனால் இதில் நீங்கள் ஐஸ் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பாக்கி இருக்கிறதுக்கு நம்ம சோடா ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்மளோட ஆரஞ்சு மொஹிட்டோ ரெடி ஆகிட்டுது. இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. இப்போ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆரஞ்சு பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி இதை சைடில் வச்சுருங்க. கொஞ்சம் புதினா இலைகளையும் அதில் வச்சிடலாம். அடுத்தது பார்க்க போகிறது வாட்டர்மெலன் மொஹிட்டோ பார்க்க போகிறோம். இந்த வாட்டர்மெலன் மொஹிட்டோ பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் ஒரு 4-5 லெமன் பீசஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5-6 புதினா இலைகள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்குன வாட்டர்மெலன் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 15-20 பீசஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டியோட பின்பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி நல்லா அதை நசுக்கி விட்டுடுங்க. ஜூஸ் ஆகிற வரைக்கும், இந்த மாதிரி வர வரைக்கும் நசுக்கிக்கோங்க. இதில் இப்போ தேவைப்படுற அளவுக்கு ஐஸ் சேர்த்துக்கோங்க. ஐஸ் சேர்த்துட்டு நம்ம இதில் சோடா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சோடா சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட வாட்டர்மெலன் மொஹிட்டோவும் ரெடி ஆகிட்டுது. இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு வாட்டர்மெலன் பீஸை கட் பண்ணி இந்த மாதிரி கிளாஸில் வச்சிடலாம். கொஞ்சோண்டு புதினா இலைகள் வச்சிடலாம் மேலே அழகுக்காக. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம என்னோட குரல் பார்த்துடலாம். செயற்பல தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பல தோறும் பழி. அதாவது அறம் செய்வதை விட நன்மையும் இல்லை, அதை செய்ய மறப்பதை விட கெடுதியும் இல்லை என்பது அந்த குரலோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னொரு குரலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.